டேஸ்டியான வரகு பொங்கல் என்னோடய ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூடாக சாப்பிட்ருங்க, இல்லைன்னா கொஞ்சம் இறுகிரும். இந்த வரகு பொங்கலுக்கு தக்காளி ஊறுகாய், தக்காளி கடையல், தக்காளி கொஸ்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசியை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 3-4 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் அழுக்கு நிறைய இருக்கும். அது கூடவே ஓவர் நைட் சோக் பண்ண அரை டம்ளர் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். கூடவே 2 இன்ச்சு இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கேஸில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான வரகு பொங்கல் ரெடி. இது டயட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் மில்லட்டு, க்ரீன் கிராம் காப்ஸும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆறி போயிடுச்சுன்னா கோயிலில் கொடுக்குற பொங்கல் டேஸ்ட் வரும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இதில் நெய் அளவும் கம்மி, நம்ம முந்திரி பருப்பும் சேர்க்கலை. அதனால் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாவுக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.